மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து மல்லியையும் விஜயும் வந்து பிரிக்க வைக்க பிளான் போட்டிருக்காரு. அதாவது வந்து தம் பொண்ணு தான் வந்து விஜய் கூட வாழணும், விஜய் வந்து நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பிளானெல்லாம் போட்டு வந்து விஜய் எப்படியோ வந்து ரேணுகா கூடயே வந்து தங்க வைக்கிறதுக்கான பிளானெல்லாம் வந்து நடந்தாச்சு. இங்கே வந்து மல்லி வந்து தான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. விஜயை வந்து விட்டு கொடுத்துட்டு வந்துட்ட மாதிரி, நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஏதாவது வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ரேணுகா மேலே திடீர்னு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கதை வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து யாரோ வந்து நகையை திருட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி பழிய போடுறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட தெரியல. ஆனால் வந்து அதை வந்து கதிரேசன் வந்து என் பொண்ணு திருடியே இருந்தாலே தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இவர் ஒரு பக்கம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு. அவள் யார் என்ன அப்படின்னு தெரியாமல் 10 லட்ச ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு. அப்படி அது எங்கேயோ போனாலையும் போயிட்டு போகுது. இதுக்கப்புறம் வந்து யாருக்காவது ஆபத்து வருமானு சொல்லி தெரியல. ஆனால் வந்து மல்லிக்கு வந்து பெரிய ஆபத்து வந்து காத்திருக்கு. ஏன்னா வந்து ரேணுகாவால் வந்து விஜய் வந்து இங்கே தங்க மாட்டாருன்னு சொன்னாரே, கதிரேசன் வந்து மல்லியை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த நிலமையில தான் இருக்காங்க. என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வந்து நான் மல்லியை உயிரோடே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வேறு ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ மல்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமாக வந்து அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பிளானை வந்து போட்டுனே இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு பிளான் கூட வந்து சக்ஸஸாக முடியவே மாட்டேங்குது. இப்போ வந்து ரேணுகா அக்கா ரூமில் வந்து ஏதாவது போய் செக் பண்ணால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் தேடிட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த மொபைல் எடுக்கிறதுக்காக திரும்ப ரேணுகா வந்து வீட்டுக்கு வருவாங்களா என்ன அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா வந்து மொபைல் இல்லாமல் ரகுக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மொபைல் எடுக்கிறதுக்கு எப்படியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி அம்மா வந்து மல்லியையும் விஜயும் வந்து எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணும். இவங்களுக்கு சேர்த்து வைக்கிற ஒரே பாலம் வந்து நமக்கு இருக்கிறது வெண்பா மட்டும்தான். ஸோ வெண்பாவை வந்து வச்சு தான் நம்ம வந்து இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் விஜய் வந்து வருவார் அப்படின்ற காரணத்துக்காக வெண்பாவை கூட்டிகிட்டு வரதுக்காக எல்லாம் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்து நிஷாவும் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு போயிட்டு ஏமாந்து போய் வந்து வீட்டில் வந்து வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து கேட்குறாரு, எங்கே வெண்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு தானே போனேன், வெண்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நிஷா இருந்துட்டு கோபத்தோட, ஏன் உங்கள் செகண்ட் ஒய்ஃப் சொல்லலையா எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள் யார் என் அக்கா பொண்ணுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அவளுக்கு என்ன உரிமை இருக்குது, நீங்கள் கொடுக்குற இடம் தான் எல்லாமே. இப்போ வந்து மல்லி இருக்கிறா, அவன் மேலே இருக்கிற பாசத்தில் ரேணுகா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, அந்தளவுக்கு அவள் உங்களை மயக்கி வச்சுட்டாளா, இவன் யார் முதல்ல வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா அப்படின்ற மாதிரி தான் வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. கதிரேசன் வந்து சொல்லி ஒன்றும் இல்லாத சொல்லி ஏற்றி விட்டதே இந்த நிஷா தான் வந்து. ஏன்னா வந்து ரேணுகா அக்கா இல்லைன்னா தான் வந்து மல்லி வந்து அந்த இடத்துக்கு வருவா. அக்கா இருந்தால் அவளுக்கு பிரச்சனை, செகண்ட் ஒய்ஃபு அப்படின்ற வந்து பேர் வந்துடும். அதுக்காக தான் வந்து நம்ம அக்காவை அவள் கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறா இப்படின்னு சொல்லி தான் வந்து கதிரேசனை ஏற்றி விட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கதிரேசன் வந்து சூப்பராக ஆடுறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா வந்து சாவி விட்டு திருகிறது தான் பிரச்சனையே. வந்து அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிட்ருக்காங்க. அந்த நடிப்பை வந்து எல்லாரும் வந்து நம்பிட்டுருக்காங்க. முதல்ல வந்து நிஷா டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு மல்லி வீட்டுக்கு போனாங்க. இப்போ வந்து மல்லி வந்து நம்ம மேலே சந்தேகப்படுறா, நம்மளை எங்கே கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து நிஷா கிட்டே போயிருக்க. நிஷா வந்து எவ்வளோ கேடி என்னன்றது உனக்கு தெரியாது. அது தெரியாமல் நீ நிஷாவை நம்பி போயிட்டுருக்க. மல்லிகிட்ட மல்லி ஏன்னா கூட ஏதாவது பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் நிஷா வந்து கண்டிப்பாக கிடையாது. எப்படியும் வந்து நிஷா கையில் தான் மாட்டணும் அப்படின்னு இருந்தால் உன் தலையெழுத்தை யார் மாற்ற முடியும் ரேணுகா? நீ நிஷா கிட்ட மட்டும் மாட்டினா நீ செத்த, அவ்வளோதான். அவள் என்ன பண்ணுவான்னு தெரியாது. மல்லின்னா கூட மன்னிச்சு விட்டுருவா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசுவா. ஆனால் வந்து இவெல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னே தெரியல. அங்கே போனது ஒரு விதத்தில் நல்லதான். ஏன்னா வந்து நிஷா வந்து ராஜேஸ்வரி கூட சேர்ந்துருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ரேணுகா மேலே ஏதாவது சந்தேகம் வந்தாலோ அது கண்டிப்பாக வந்து நிஷா வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக வந்து நீங்களாச்சும் வந்து ரேணுகாவை கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே நல்லது. முக்கியமாக வந்து விஜய் மல்லிக்கு இவங்க லைஃப்பில் வந்து இவ வந்து நடுவில் வந்தது ரொம்பவே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது உண்மையான ரேணுகாவாகவே இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் இல்லாமல் போனதை இவங்க செகண்ட் லைஃப் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க விலகி இருப்பாங்க போல். இவன் வந்துட்டு பணத்தை திருட வர சுத்தம் ஏமாற்றிட்டு போகிறான்னு வந்துட்டு இப்போ விஜய் மேலேயே ஆசைப்பட்டுட்ருக்கா. விஜய் மேலே வந்து ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்கா. இது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் கூட சகிக்கலை. விஜய் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு
எனக்கு ரேணுகா தான் முக்கியம், என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. மல்லி வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு மல்லியும் வேணும், என் லைஃப் லாங் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்டையும் பேசுறது. ஆனால் வந்து எங்கள் ரேணுகா கிட்ட வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரியவே இல்லை. ஒருவேளை இந்த நிஷாவாவது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை மல்லிகிட்டேயே மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.